நீங்கள் குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குழந்தை அவங்க அப்பா மாதிரி இருக்குமா இல்லை அவங்க அம்மா மாதிரி இருக்குமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வரும். சரி, நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் குழந்தை எப்படி இருக்க போகுதுன்னு. பேபியோட உடம்புல மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இதில் 50% அம்மாவோடது, 50% அப்பாவோடது. இவங்களில் யார் அதிகமான டாமினன்ட் ஜீன் கேரி பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஜீன்ஸ் தான் பேபிக்கு அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா கேர்லி ஹேரும் அப்பா ஸ்ட்ரெயிட் ஹேரும் வச்சுருந்தாங்கன்னா இதில் கேர்லி ஹேர் தான் டாமினன்ட் ஜீன். ஸோ இதில் கேர்லி ஹேர் தான் குழந்தைக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். பட் நீங்கள் யோசிக்கலாம், அவங்களோட ஒரு குழந்தைக்காவது 2 குழந்தைக்காவது ஸ்ட்ரெயிட் ஹேரும் வந்திருக்கும். இது எப்படின்னு கேட்டால், சேம் கேர்லி ஹேர் வச்சுருக்க அம்மா அவங்களோட உடம்புல ரிசசிவ் ஸ்ட்ரெயிட் ஹேர் ஜீனை அவங்க ஃபேமிலியிலேருந்து கேரி பண்ணியிருப்பாங்க. ஸோ போத் ரிசசிவ் ஜீன்ஸ் ஒன்றா வரும்போது அதுவும் எக்ஸ்பிரஸ் ஆகும். இது போல தான் நம்மக்கிட்ட இருக்க எல்லா கேரக்டர் டாமினன்ட் ஜீனை பேஸ் பண்ணி வருது. சரி, நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி இருப்பீங்களா இல்லை அம்மா மாதிரி இருப்பீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட வேல்யூபிளான டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.